வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. என் எண்ணம், சொல், செயல் அனைத்தும் எனது அருட்குருவினுடையதாகட்டும். தியானமே யோகம், யோகமே ஞானம், தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். இறைஞான ஆசிரியர் நன்மணி ஐயா அவர்களுக்கும் தமிழ் ஆனந்த யோக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பு நிறை மாலை வணக்கங்கள். இன்று நாம் சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட தலைப்பு வேதாத்திரிய வள்ளுவம். நாம அருட்தந்தையோட பல தலைப்புகள்ல நம்ம நிறைய பகுதிகள் நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். அதாவது காந்த தத்துவம், அலையியக்க தத்துவம், வாழ்க்கை தத்துவம், செயல்விளை தத்துவம், கர்மவினை தத்துவம்னு ஐயா நமக்கு நிறைய விஷயங்களை சொல்லிட்டே இருக்காங்க. இதற்கு இடையில மகரிஷியோட திருக்குறள் உட்பொருள் விளக்கம் அப்படிங்கிற அந்த புத்தகத்துல மகரிஷி ஒரு 50 குறளுக்கான விளக்கங்களை கொடுத்திருக்காங்க. அந்த புத்தகம் படிக்கிற வாய்ப்பு கிடைச்சப்போ அதை பத்தி இங்க பகிரணும், அதை நம்ம சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு ஒரு எண்ணம். அதற்கு தமிழின் மேல் உள்ள ஒரு சிறு காதலும், குறளோட சிறப்பை பத்தி நம்ம சொல்லவே வேண்டாம், அதுவும் தான் அதற்கு காரணம். பொதுவா நாம அறநூல் அப்படின்னு சொன்னாவே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு முதல்ல நமக்கு ஞாபகம் வர்றது திருக்குறள் தான். ஏன்னா அந்த அளவுக்கு திருக்குறள் எல்லா எல்லா தரப்பு மக்களிடத்துலயுமே பரவி இருக்கு. இது இன்னும் சொல்லணும்னா 2000 வருஷங்களுக்கு முன்னாடி கிமு 31ஆம் நூற்றாண்டுல சொல்லப்பட்ட கிமு 31வது வருஷம், கிறிஸ்து பிறப்பதற்கு 31 ஆண்டுகள் முன்னாடி எழுதப்பட்ட இந்த திருக்குறள் காலம் கடந்து ஆயிரக்கணக்கான வருஷங்கள் கடந்தும், மதம் கடந்து, இனம் கடந்து, மொழிகளை கடந்து, எல்லைகளை எல்லாம் உடைச்சு இன்னைக்கு உலகம் முழுவதும் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு புத்தகம். அதற்கு அது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு உலக பொதுமறை அப்படின்னு சொல்லி நாம அத பெருமையா சொல்றோம். இப்போ உலக பொதுமறையா இருக்கிற ஒரு புத்தகத்தை மகரிஷி எடுத்து அந்த உட்பொருள் விளக்கத்தை கொடுத்திருக்காங்க அப்படிங்கும் அப்ப என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஒரு ஆர்வம், ஒரு புறம் அந்த ஆர்வம், இன்னொரு பக்கம் திருக்குறள் மேல ஒரு ஆச்சரியம் கலந்த ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இத எல்லாருமே பௌத்தம் சார்ந்தவங்களாக இருக்கட்டும், சமணம் சார்ந்தவங்களா இருக்கட்டும், கிறிஸ்தவம் சார்ந்தவங்களாக இருக்கட்டும், எல்லா தரப்பு மக்களுமே பாத்தீங்கன்னா திருவள்ளுவரை தன்னோட சமூகத்தை சார்ந்தவரா அவங்க வச்சுக்கிறாங்க. எல்லாருமே அந்த திருக்குறள் கருத்துக்கள் அவ்வளவு ஆழமா இருப்பதனாலையும் அவரை தன்னோட ஆளா சொல்லிக்கிறதுல எல்லாருமே பெருமைப்பட்டுக்கிறாங்க. இதுல திருவள்ளுவரை நம்ம நினைச்சு பார்க்கும் அவரை பத்தி நம்ம மகரிஷி சொன்ன ஒரு குறிப்பை நான் அப்படியே வாசிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா மகரிஷி அவ்வளவு அழகா சொல்லியிருக்காங்க. ஒரு மனிதன் அறிவில் முழுமை பெற வேண்டுமெனில் அறம், பொருள், இன்பம், வீடு பேறு என்ற வாழ்க்கை துறைகள் தான் அதை பற்றி தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும். இவற்றில் அறம், பொருள், இன்பம் எனும் மூன்றும் உரை மூலம் விளக்கத்தக்கவை. வீடு பேறு எனும் முழுமை பேறு அறிவறிந்த ஆசானிடம் நேரடியான பயிற்சி மூலம் பெற வேண்டிய ஒன்று ஆகும். ஞான நெறி காட்டிய பெரியவர்களுள் சிறந்த ஒரு பேரறிஞர் திருவள்ளுவர். அவர் படைப்பு என்ற கற்பனையிலிருந்து விடுபட்டு பரிணாமம் எனும் உண்மை வழியில் முழுமை பெற்ற ஒரு மெஞ்ஞானி ஆவர். அவர் வீடு பேற்றின் விளக்க நிலை அறிவோடுதான் அறம், பொருள், இன்பம் என்ற முப்பால்களையும் எழுதியுள்ளார். எனவே திருக்குறள் ஒரு முழுமையான வாழ்க்கை நெறி நூல் அப்படின்னு சொல்லிட்டு மகரிஷி சொல்லியிருக்காங்க. எவ்வளவு அழகா அந்த திருக்குறளை மகரிஷி சொல்லியிருக்காங்க அப்படிங்கும் அதனுடைய உரை பத்தி நாம கட்டாயம் பேசணும். ஆக்சுவலா இந்த திருக்குறள்ல
ஒரு அதற்கு உரை அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1000 பேருக்கு மேல உரை எழுதியிருக்காங்க. அதுல வந்துட்டு தேர்ந்தவை அப்படின்னு சொன்னா ஒரு 50 உரைகளை நாம சொல்ல முடியும். அதாவது தெரிந்த பேர்கள் அந்த மாதிரி இருக்கும். அதுல இன்னும் ஸ்பெஷலா அப்படின்னு நம்ம வந்தோம்னாக்கா ஒரு 10 பேரோட உரை வந்து ஆஹ் கொஞ்சம் க்ளோஸா இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன் இந்த வேறுபாடு இந்த உரைகள்ல இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா, இதுக்கு வந்துட்டு நம்ம மகரிஷி சொன்ன வார்த்தையை தான் நம்ம இந்த இடத்துல எடுத்துக்கணும். ஏன்னா அவரவர் அவரவர் அறிவின் தெளிவுக்கு ஏற்ப வந்து இந்த உரைகளை கூறியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த அறிவின் தெளிவு அப்படிங்கிற விஷயம் மட்டும் அங்க இல்ல. அதை தொடர்ந்து அவங்க சார்ந்து இருக்கிற சமூகம், மதம் குறித்த விஷயங்களை கூட அந்த உரைகள்ல கொஞ்சம் ஏற்றி கூறியிருக்காங்க, கொஞ்சம் மிகைப்படுத்தி கூறியிருக்காங்கன்னு கூட சொல்லலாம். அப்போ யார் சொன்ன உரை வந்து சரியாக இருக்க முடியும்? அந்த திருக்குறளுக்கான ஒரு சரியான பொருளாக உரையாக யார் அதை கூற முடியும் அப்படிங்கிறதுக்கும் மகரிஷி ஒரு பதில் சொல்லியிருக்காங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, 2 பேர் தான் வந்து திருக்குறளுக்கு சரியான உரை சொல்ல முடியும். ஒன்று வள்ளுவர். ஏன்னா திருவள்ளுவர் அவரே அந்த காலகட்டத்துல அதற்கு உரையும் கூறியிருந்தால் அவர் கூற வந்த கருத்தை சற்றும் மாறாமல் அவர் என்ன சொல்ல வந்தாரோ அதற்கான விளக்கம் அப்படியே நமக்கு கிடைச்சிருக்கும். அது நமக்கு கிடைக்கல. இன்னொருவர் யாரு அந்த சரியான உரைக்கான விளக்கம் தெரிந்தவர் யார் அப்படின்னு பார்த்தா மற்றொன்று இறைவன். நாம இறைவன் கிட்ட தான் கேட்கணும் சரியான உரை வந்து எதுவாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த 2 பேரும் வந்து இப்ப நம்ம கிட்ட இதுதான் சரி அப்படின்னு வந்து நேரடியாக சொல்ல முடியாது. ஆனா அங்கேயும் வந்து மகரிஷி ஒரு தெளிவை கொடுத்திருக்காங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த பிரபஞ்சம் ஆல்ரெடி நம்ம பேசியிருக்கிறோம். இந்த பிரபஞ்சம் முழுவதுமே ஒரு கற்பக விருட்சம்னு சொல்லியிருக்கோம். சோ இந்த இந்த கிளவுட்ஸ்ல, இந்த வான்காந்த தளத்துல பதியாத விஷயங்களே கிடையாது. நாம சின்னதா நினைக்கிற எல்லா எண்ணங்களுமே இந்த வான்காந்தத்துல பதியும். அப்கோர்ஸ் நம்ம கருமையத்துல பதியும் முதல்ல, அப்புறம் இந்த வான்காந்தத்திலையும் பதியும். அப்படிங்கிறப்போ இவ்வளவு உயர்ந்த ஒரு புத்தகம், அதில் கூறப்பட்ட கருத்துக்களும் நிச்சயமாக இந்த வான்காந்தத்தில் அந்த திருவள்ளுவர் அவர் என்ன மனநிலையில் எழுதியிருந்தாரோ, அவர் எந்த மன அலை சுழலில் அதை பதிவிட்டிருந்தாரோ அந்த பதிவும் அந்த மன அலை சுழல் அப்படியே டிஸ்டர்ப் ஆகாம கட்டாயம் இருக்கும் இல்லையா? இது வந்து நம்ம மகரிஷி நமக்கு கொடுத்த தெளிவு. அப்போ அந்த மன அலை சுழல்ல, அந்த அதிர்வு எண்ணுல நாம நின்னு தவம் பண்ணி அந்த உணர்வை பெறும் பொழுது அந்த உரை சரியான உரையாக இருக்க முடியும் அப்படிங்கிறது மகரிஷியோட விளக்கம். இந்த அப்போ யார் வந்துட்டு வள்ளுவரோட மனநிலையில போய் யாரு தவம் செஞ்சிருக்க முடியும்? டெஃபினட்டா நம்ம அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி ஒரு முறை வந்து மௌன நோன்பு இருக்கும் பொழுதும் ஒரு புத்தகங்களை வந்து அவங்க வெளியிடுவாங்க. அந்த மாதிரி அவங்க வந்துட்டு வெளியிட்ட கருத்துக்கள் தான் வந்து திருக்குறளுடைய ஒரு 50 குறட்பாக்களுக்கான உட்பொருள் விளக்கமான ஒரு புத்தகமா, ஒரு முத்து போல ஒரு பொக்கிஷமா நம்ம கையில கிடைச்சிருக்கு. இந்த இந்த விளக்கத்தை நாம புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் நாம தெளிவா எடுத்துக்கணும். ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த குறட்பாக்களுக்குரிய பொதுப்படையான விளக்கம் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்னாதான் இருக்கும். ஆனா அதுக்கு முன்னாடி எவ்வளவு அதாவது பரிமேலழகர், மணக்குடவர் தொடங்கி ஒரு 10-15 பேர் கொடுத்த உரைகள் வந்து எப்படி எங்க வேறுபடுறாங்க, அவங்களோட கருத்துக்கள்ல எங்க வேறுபடுறாங்க, இவங்க எல்லாத்தையும் தாண்டி நம்ம மகரிஷி வந்து எந்த இடத்துல இவங்களோட சிந்தனையில இருந்து அவருடைய சிந்தனை வேறுபடுகிறது அப்படிங்கிறத நாம ஒரு ஒப்பாய்வு முறையில பாக்குறதுக்குதான் வந்துட்டு இன்னைக்கு ஒரு சிறு முயற்சியா இந்த வேதாத்திரிய வள்ளுவம் அப்படின்னு சொல்லிட்டு இறைநிலை எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததா நான் நினைக்கிறேன். இதுல பாத்தீங்கன்னா குறிப்பிட்டு சொல்றது அப்படின்னு கேட்டா,
இந்த முதல்ல கடவுள் வாழ்த்து அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரம் இல்லையா, முதல் அதிகாரம் கடவுள் வாழ்த்து. இந்த கடவுள் வாழ்த்து அப்படிங்கிற அதிகார பேரே வந்துட்டு திருவள்ளுவர் கொடுத்தாரா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே ஒரு குறி இருக்கு, அங்கேயே ஒரு கேள்விக்குறி இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, பரிமேலழகர் தான் வந்துட்டு கடவுள் வாழ்த்து அப்படின்னு சொல்லிட்டு பெயர் கொடுத்ததாக ஒரு கருத்து நிலவுறது. அப்பாத்துரையார் அப்படிங்கிற உரை ஆசிரியர் என்ன சொல்றாரு, இறை வாழ்த்து அப்படின்னு சொல்றாரு. பாவாணர் தேவநேய பாவாணர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தா, முதல் பகவன் வாழ்த்து அப்படின்னு சொல்றாரு. அடுத்து புலவர் குழந்தை அப்படின்னு சொல்றாரு, இறை நலம் அப்படின்னு சொல்றாரு. இரா நெடுஞ்செழியன் சொல்லிட்டு அவர் வந்துட்டு அறிவன் சிறப்பு அப்படின்னு சொல்றாரு. பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அப்படிங்கிறவர் வந்துட்டு அறத்தின் முதலான அறத்தை முதலாக நின்று இயங்கும் மூல பொருளாகிய இறைமையை உணர்தல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பேர் கொடுத்திருக்கிறார். ஆக்சுவலா இந்த அதிகார பேருக்கே வந்துட்டு இவ்வளவு கருத்து வேறுபாடுகள் வருது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னும் ஒரு தெளிவும் இதை தேடி பயணப்பட்டதுல எனக்கு கிடைச்சதை நான் இங்க பகிர்றேன். இறைவன் இறைமை அப்படிங்கிற வார்த்தை வந்து நமக்கு பொதுவா இறைநிலை இறையருள நாம நிறைய சொல்றோம். இதுல இறைமை அப்படிங்கிறதுக்கு விளக்கமாக சொல்லப்பட்டது என்னன்னு கேட்டீங்கன்னா, அனைத்திற்கும் மூலமாய் முதற் பொருளாய் மூல ஆற்றலானது தனித்து நிற்கும் நிலை அப்படின்னு சொன்னாங்க. சோ இறைநிலை அப்படின்னா மூல மெய்ப்பொருள் நிலை. நம்ம மகரிஷியோட வெர்ஷன்ல நம்ம சுத்த வெளி அப்படின்னு சொல்லி நாம கன்க்ளூஷனுக்கு வரலாம். அடுத்து கடவுள் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன பொருள் சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, மூல பொருளானது உயிர்களுடன் கலந்து நிற்கும் நிலை. அதாவது இந்த மூல மெய்ப்பொருளான இறைநிலை உயிர் பொருள்களுடன் மூலப்பொருள்கள் இருந்துதான் உயிர் பொருள் அனைத்தும் ஜடப்பொருள் அனைத்தும் தோன்றி வந்திருந்தாலும் அதற்குள்ளாக கலந்து நிற்கின்ற நிலை, மூலப்பொருள் இதனோடும் கலந்து நிற்கின்ற நிலைய கடவுள், அததான் நாம கூட சொல்லுவோம் இல்லையா, கடந்து உள் செல்லணும் அப்படிங்கிறது அந்த கடவுள்னு சொல்லுவோம். சோ அந்த கடவுள் அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு விளக்கம் கொடுத்திருக்காங்க. அதுக்கு இன்னும் கொஞ்சம் புரிதல் வேணும் அப்படின்னு சொன்னாக்கா, அந்த இறைத்தன்மையிலிருந்து இறைநிலையிலிருந்து சற்றே இறங்கி வந்த அவதார நிலை அப்படின்னு கூட சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து தெய்வம் அப்படிங்கிற வார்த்தைக்கான விளக்கம். தெய்வம்ங்கிற வார்த்தை எந்த மொழி அப்படிங்கிற ஆராய்ச்சி எல்லாம் நம்ம அப்படி கொஞ்சம், ஏன்னா மொழியை கடந்து வந்த ஒரு உலக பொதுமறையை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். சோ இந்த தெய்வம் அப்படிங்கிற வார்த்தைக்கான விளக்கம் பாத்தீங்கன்னா, உயிர்களுள் மேம்பாடுற்று சிறந்த மீமிசை மாந்த உயிர்கள் உலகத்தில் வாழ்ந்து மறைந்து மீண்டும் உடற்பிறவி அற்று, அதாவது பிறவி பயனை தீர்த்து விட்டு உயிர் ஒளியாய் இயங்கும் நிலை. இந்த வார்த்தைகளை வாசிக்கும் பொழுது இன்னொரு தெளிவு நிலை கிடைச்சது. நம்ம சாதாரணமா பேச்சு வழக்குல குல தெய்வ வழிபாடு அப்படின்னு சொல்லுவோம். குல தெய்வம் அப்படிங்கிற வார்த்தை தான் நம்ம சொல்றோம். இது எந்த இடத்துலயுமே குல கடவுள் அப்படின்னு சொல்லியோ இல்ல குல இறைவன் அப்படிங்கிற வார்த்தையோ நம்ம பயன்படுத்தினது இல்லை. எல்லா இடத்துலயுமே குல தெய்வம் குலசாமி அப்படிங்கிற வார்த்தை தான், அந்த தெய்வம்ங்கிற வார்த்தை தான் ஜாஸ்தி நம்ம அதிகப்படியா நம்ம பயன்படுத்தி இருக்கோம். அப்ப நம்முடைய முன்னோர்கள், நமக்கு முன்னாடி இருந்த பல ஜெனரேஷன்ஸ்ல இருந்த முன்னோர்கள் ரொம்ப ஒரு நல்ல ஒரு நிலையில உயர்ந்து வாழ்ந்து மீமிசை அப்படின்னு சொல்லி என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, மிக உயர்ந்த நிலையில் வாழ்ந்த மாந்தர்கள், அந்த உயிர்கள் வாழ்ந்து மறைந்து அப்படின்னு சொன்னா நம்மளோட கருமையத்தை தூய்மை பண்றதுக்கு வந்த உயிர் தானே. சொல்ல போனா அத்தனை முன்னோர்கள் கிட்ட இருந்து நாம இன்னைக்கு வந்திருக்கிறோம் அப்படின்னா, இன்னைக்கு நமக்கு இப்படி ஒரு அருட்குரு கிடைச்சதாக இருக்கட்டும், ஒரு நல்ல வழிகாட்டியாக இருக்கிற நம்முடைய ஆசான்கள், நம்முடைய ஞானாசிரியர் ஐயா கிடைச்சதாக இருக்கட்டும், நமக்கு பல நல்ல விஷயங்கள் நமக்கு வாழ்க்கையில நடப்பதற்கு நம்முடைய கருமையம் வந்து சற்றேனும் தூய்மை அடைந்திருந்திருந்தால் அந்த தூய்மைக்கு காரணம் நம்முடைய முன்னோர்கள்
யார் இந்த மாதிரி வந்துட்டு குல தெய்வமாக அனுசரிக்கப்படுகிறார்களோ அவர்களுடைய கருணையில தான் நமக்கு இப்போ ஒரு நல்ல நிலைமை நமக்கு கிடைச்சிருக்கு. சோ இந்த குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறதுக்குரிய ஆழ்ந்த ஒரு தெளிவு வந்து இன்னைக்கு இந்த குறளுக்கான விளக்கத்தை தேடும் பொழுதுதான் வந்துட்டு எனக்கு கிடைச்சது. அதை நான் ரொம்ப சந்தோஷமா இங்க நான் பதிவு பண்ண விரும்புறேன். அப்படி அந்த நன்றியோட நாம இருக்கணும் அப்படிங்கறத இந்த இடத்துல நாம பதிவு பண்ணிக்கணும். சோ இந்த தெளிவோட நாம வந்து இப்போ அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு அப்படிங்கிற அந்த முதல் குறளுக்குள்ள இந்த முதல் குறளுக்கான விளக்கமாக மற்றவங்க எல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மணக்குடவர் அவர்தான் வந்து கொஞ்சம் அர்லியரா உள்ளது. அதுக்கப்புறம் பரிமேலழகர், அப்புறமா வந்து சொல்லியிருக்காங்க. சோ இவங்க எல்லாரும் நம்ம சாலமன் பாப்பையா வரைக்கும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட அவங்க எல்லாரோட கருத்துமே வந்து ஒரே மாதிரிதான் இருக்கு. ஒரே மாதிரினாக்கா வார்த்தைகள் தான் வேறுபடுதே தவிர அந்த அதனுடைய பொருள் வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரிதான் இருக்கு. எழுத்துக்கள் எல்லாம் மகரமாகிய எழுத்தை தமக்கு முதலாக உடையன. அவனமே உலகமானது ஆதியாகிய பகவனை தனக்கு முதலாக உடைத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு மணக்குடவர் சொல்றாரு. கிட்டத்தட்ட பரிமேலழகருமே வந்துட்டு அதே மாதிரிதான் சொல்றாரு. உலகம் ஆதி பகவனை முதலாக கொண்டிருக்கிறது, எழுத்துக்கள் அகரத்தை முதலாக கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுல கொஞ்சம் வேறுபடுகிற பொருள் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு இளங்குமரனார் அவர்கள் வந்து என்ன சொல்றாரு, வாழ்வியலுக்கு பகுத்து வழங்கியவன் அவரையே வந்துட்டு பகவன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அத கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நமக்கு ஏத்த மாதிரி எப்படி சொல்றாங்க. இரா நெடுஞ்செழியன் எப்படி சொல்லியிருக்கிறாருன்னு பாத்தீங்கன்னாக்கா, உலகியலின் அடிப்படை முயற்சியால் முன்னேற்றம் ஆவதற்கு காரணமான அறிவனை, அவர் வந்து இதை அறிவன் சிறப்பு அப்படிதான் சொல்றாரு. இந்த கடவுள் வாழ்த்துன்னு சொல்லாம அவர் அறிவன் சிறப்புன்னு தான் அவரோட உரை விளக்கம் சொல்றாரு. சோ அறிவனை முதன்மையாக உடையது அப்படின்னு சொல்றாரு. பெருஞ்சித்திரனாரும் வந்து இந்த மற்றவர்களோட உரையில இருந்து கொஞ்சம் வேறுபடுறாரு. இந்த தோற்றத்திற்கும் விளக்கத்திற்கும் மாற்றத்திற்கும் அடிப்படை பொருளாகவும் அறிவாகவும் உணர்வாகவும் நிற்கும் மூல இயங்கியல் அற முதல் கூறு அப்படின்னு சொல்றாரு. இவரு ரொம்ப அழகா வந்து அறம் அப்படி அற முதல் உணர்தல் அப்படின்னு தான் வந்துட்டு இத வந்து கொண்டு வர்றாரு. எனக்கு இந்த விளக்கங்களை ரொம்ப தெளிவா கொடுத்திருக்கிறது வந்துட்டு பொழிலன் ஐயா அவர்களோட புத்தகம். இதுலயுமே வந்து பாத்தீங்கன்னாக்கா அறம் முதல் உணர்தல் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க, கடவுள் வாழ்த்து அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ நம்ம மகரிஷி என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி வந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உயிர்க்கும் உலகுக்கும் மூலமான இருப்பாற்றல் நிலை, அதாவது மெய்ப்பொருள் நிலை, அதாவது இருந்த எழுந்த படர்ந்த மூன்று நிலைக்கும் எது நமக்கு வந்து அடிப்படையா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா வந்து இருந்த நிலைதான். அதாவது சுத்த வெளிதான் வந்து அடிப்படையா இருந்து அதிலிருந்துதான் எழுந்த படர்ந்த நிலை நமக்கு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு மகர்ஷி சொல்றாங்க. சோ மொழிக்கு முதலாக ஆ என்ற எழுத்து இருப்பது போல மூல மெய்ப்பொருள் நிலையே உலகிற்கும் உயிர்க்கும் முதலாக அமைகிறது அப்படின்னு சொல்லிட்டு விளக்கமா சொல்றாங்க. இன்னொரு பொழிலன் அவங்களோட உரையும் பாத்தீங்கன்னாக்கா, எழுத்துக்கள் வந்து அகரத்தை முதலாக கொண்டுள்ளது. உலகம் தொன்மை வாய்ந்த பகுத்து ஆய்ந்து திறத்தினை உடைய அறிவனை முதலாக கொண்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ மகரிஷி இதுல இன்னும் சில வார்த்தைகளுக்கும் விளக்கம் சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த பகவன் அப்படிங்கிற வார்த்தைக்கு பல விளக்கங்கள் பல இடங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. அந்த பகவன் அப்படின்னு சொன்னாக்கா புத்தரை சொல்றாங்க, அருகர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பத்தி சொல்றாங்க. அதாவது பௌத்தத்துல சமணத்துல எல்லாம் வரும்பொழுது புத்தரை அருகரை சொல்றாங்க. பகம் அப்படிங்கிற மூல சொல்லுக்கு அர்த்தமாக செல்வம், மரம், புகழ், திரு, ஞானம், அபாவின்மை, இந்த மாதிரி பல அர்த்தங்கள் வந்து அந்த பகம் அப்படின்றது. ஆனா நம்ம அருட்தந்தை என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா,
லகு பகு அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு வார்த்தைகள் இருக்கு, ஒன்றுக்கொன்று எதிர்பார்த்தமான வார்த்தைகள். இந்த லகு அப்படிங்கிற வார்த்தையை பாத்தீங்கன்னா நமக்கு ஈஸியா நம்ம பயன்படுத்துற வார்த்தை தான், ஈஸிங்கிறதுக்கு உள்ள வார்த்தை தான். எளிய சிறிய அப்படிங்கிறதுக்கு லகு. ஏன்னா இந்த லகு அப்படிங்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்தும் போது அதற்கு எதிர்பதமாக சொல்வது வந்து பகு. அப்ப எளிய சிறிய அப்படிங்கிறதுக்கு எதிர்பதமாகிய இந்த பகு அப்படிங்கிறது என்ன சொல்ல வருது அப்படின்னா, பெரிய மதிப்பு மிக்க அப்படிங்கிற அர்த்தத்தை அது கொடுக்குது. சோ பகு பிளஸ் அவன் பகவன் அப்படின்னு சொல்லிட்டு மகரிஷி இந்த வார்த்தைய கையாண்டிருக்காங்க. பகு பிளஸ் அவன் பகவன். சோ இந்த பகவன் அப்படின்னாக்கா யாரு? பகவனாக்கா மிக பெரிய, மிக அளவில் எல்லையற்ற பெரிய, அந்த முதற் பொருள் இருக்கு இல்லையா, மெய்ப்பொருள் நிலை, அத வந்து பகவன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. அதற்கு இன்னொரு வார்த்தை விளக்கத்தையும் எப்படி சொல்லியிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, ஆண்டு ஈண்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ரெண்டு வார்த்தை. அதுல ஈண்டு அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா குறுகிய எல்லைக்குள்ள பக்கத்துல உள்ளதை சொல்றதுக்கு அந்த ஈண்டுங்கிற வார்த்தையும், மிக விரிந்த எல்லையற்ற தூரத்தை குறிக்கணும்னாக்கா ஆண்டு அப்படிங்கிற வார்த்தையும் சொல்லும். இந்த ஆண்டு பிளஸ் கூட்டல் அவன் அப்படிங்கிற வார்த்தை ஆண்டவன் அப்படிங்கிற சொல்ல கொடுக்குது. அது போல பகு பிளஸ் அவன் பகவனை கொடுக்குது. சோ ஆற்றல் செறிந்த நிலைக்களமாக உள்ள உலகம் மெய்ப்பொருளாகிய இருப்பு ஆற்றலின் மலர்ச்சியே அப்படின்னு சொல்லிட்டு மகரிஷி வந்து இந்த இடத்துல ரொம்ப அழகா வார்த்தையை கையாண்டிருக்காங்க. அதை தாண்டி இன்னும் ஒரு அழகான விளக்கமும் சொல்லியிருக்காங்க. ஔவையாருடைய குரலையும் வந்துட்டு மகரிஷியே இதுல எடுத்து காட்டியிருக்காங்க. என்ன குரல் கேட்டீங்கன்னா, பரமாய சக்தியுட் பஞ்சமாபூதம் தரம் மாறி தோன்றும் பிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஔவையோடது. இந்த இடத்துல நாம ஒரு விஷயம் புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு கேட்டாக்கா, ஆச்சரியமான ஒரு உண்மை என்னன்னு கேட்டீங்கன்னா, படைப்பு தத்துவம் அப்படிங்கிற கிரியேட்டிவ் தியரியில இருந்து பரிணாம தத்துவம் அப்படிங்கிற இவல்யூஷனரி தியரிக்கு வந்து கிட்டத்தட்ட 3ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு ஔவை பாடியிருக்காங்க. ஆனா ஔவைக்கு முன்னாடியே ஔவை பாட்டிக்கு முன்னாடியே ஒரு 350 400 வருஷம் முன்னாடியே திருவள்ளுவர் அப்படிங்கிற மெய்ஞானி வந்துட்டு அதை மறைப்பொருளாக குறிப்பிட்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு மகரிஷி சொல்றாங்க. கிட்டத்தட்ட 19ஆம் நூற்றாண்டு 1859 வந்துட்டு சார்லஸ் டார்வினோட இவல்யூஷனரி தியரியே வந்துட்டு உலகுக்கு வருது. அது வருகிற நேரத்துல அவருக்கு நிறைய டூல்ஸ் இருக்கு, சயின்டிபிக் டூல்ஸ் நிறைய வச்சுட்டு அவர் வந்து ஆராய்ச்சி பண்ணி அவர் வந்துட்டு உலகம் வந்து படைப்பு தத்துவத்தின் கீழ் பிறக்கவில்லை, இது வந்து பரிணாம தத்துவத்தின் கீழ் வந்தது, இறைவன் அப்படி மேல இருந்து ஒரு உயிரியா படைக்கல, ஒரு உயிரும் அதுல தன்மாற்றத்தினால் அப்படியே முகிழ்ந்து மாறி மாறி பரிணாம வளர்ச்சியில இந்த உலகம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னது 19ஆம் நூற்றாண்டுல. ஆனா 3ஆம் நூற்றாண்டுல ஔவை வந்து பாடியிருக்காங்க, பரமாய சக்தியுள் பஞ்சமாபூதம் தரம் மாற்றி தோன்றும் தரம் மாறி தோன்றும் பிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா பாடியிருக்காங்க. அதற்கும் முன்னாடி வள்ளுவ பெருந்தகை வந்து பாடியிருக்கிறார். சோ அதனால்தான் அவர் நமக்கு முன்னாடி இறந்து வாழ்ந்து நம்மை உய்வேற்ற வந்தவர் அப்படிங்கிறதுனாலதான் அவரை தெய்வ புலவர் அப்படின்னு சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல இந்த ஔவை பாட்டியோட கான்செப்ட ரொம்ப அழகா மகரிஷி சொன்னதோட இந்த குறளுக்கான விளக்கம் வந்துட்டு நிறைவு பெறுகிறது. அடுத்த குறள் வந்துட்டு 2வது குறள். கற்றதனால் ஆய பயனன்கொல் வாலறிவன் நற்றாள் தொழார் எனி. இந்த 2வது குறளை இந்த 2வது குறளுக்கும் வந்துட்டு ஜென்ரலா எல்லாரும் என்ன மாதிரியான விளக்கம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லா நூல்களையும் கற்றவர்க்கு அந்த கல்வியால என்ன பயன்? ஏன்னா மெய்யுணர்வு உடைய நல்லவர்களுடைய தாள்களை தொழவில்லை எனில், அதாவது நற்றாள் தொழார் எனின்னு சொல்றாங்க இல்லையா. சோ தூய அறிவினது நல்ல அடிகளை வணங்காரெனின் படித்த படிப்புக்கு வந்து
பயன் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஆல்மோஸ்ட் எல்லாருமே பாத்தீங்கன்னா இந்த ஒரு விளக்கத்தை தான் சொல்லியிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் வேறுபடுவது பெருஞ்சித்திரனார், நெடுஞ்செழியன் அண்ட் இளங்குமரனார் அவங்களாம் வந்து தூய அறிவின் வடிவான நல்ல அடிகளை வணங்குவதை கற்காதவர் கற்ற பிற கல்வியால் பயனில்லை அப்படின்னு சொல்றாங்க. இப்போ மகரிஷி இந்த இடத்துல எவ்வளவு அழகா சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எந்த அளவுக்கு சிந்தனை வேறுபடுகிறது அப்படிங்கிறதா நம்ம இந்த இடத்துல வந்து ஆழ்ந்து சிந்திக்கணுமே. சோ முதல் குறள்ல இறைநிலையை பத்தின விளக்கத்தை வள்ளுவ பெருந்தகை சொல்லியிருக்கிறத மகரிஷி எடுத்து கூறியிருக்கிறாங்க. இரண்டாவது குறள்ல அந்த இறைநிலைக்கும் ஜீவனுக்கும் இடையே உள்ள தொடர்பை பத்தின விளக்கத்தை சொல்லியிருக்காங்க. ஒரு ஜீவன் அப்படின்னு சொன்னா இந்த ஐம்பூதங்களிலிருந்து எல்லா ஜீவன்களும் வந்து எல்லா ஜீவன்களுக்கும் அது ஜீவன் மட்டும் இல்லை, எல்லாவற்றிற்குமே வந்து ஒரு சிறப்பு பாத்தீங்கன்னா அறிவு. ஒரு டம்ளர் ஆகட்டும், ஒரு வாட்டர் பாட்டில் ஆகட்டும், ஒரு டேபிள் ஆகட்டும், அதற்கு ஒரு அறிவு இருக்கு இல்லையா? அசேதன பொருளாக இருந்தாலும், அதாவது சடப்பொருளாக இருந்தாலும், உயிர் பொருளாக இருந்தாலும், எல்லாவற்றிற்குமே வந்து அதற்குள்ள வந்துட்டு அறிவு அப்படின்னு சொல்லி இருக்குன்னு சொல்லிட்டு மகரிஷி சொல்லுவாங்க. இந்த பேசிக்கிட்டு இருக்கிற மைக்குக்கு ஒரு அறிவு இருக்கு, அது நான் கொடுக்குற சத்தத்தை இன்னும் கொஞ்சம் எல்லாருக்கும் கேட்கும்படியா கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு மகரிஷி பேசும்போது பல முறை சொல்லியிருக்காங்க. அந்த விளக்கம் சொல்லும் பொழுது அந்த மாதிரி அழகா சொல்லுவாங்க. சோ அப்படி அந்த ஒரு சிறப்பான அறிவு அப்படிங்கிற விஷயத்த இந்த கற்றதனால் ஆய பயனன்குள் வால் அறிவன் நற்றாள் தொழார் எனின் அப்படிங்கிற குரல்ல சொல்லியிருக்காங்க. அதாவது உயிரையும் உயிரின் மூலமான மெய் நிலையையும் வெறும் புத்தக படிப்பால நாம உணரவே முடியாது இல்லையா? சோ அந்த அறிவாலேயே தூய மெய்நிலையை உணர்ந்த, ஆக்சுவலா இந்த இடத்துல அந்த வால் அறிவன் அப்படிங்கிற வார்த்தைக்கான அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, வால அப்படின்னு சொன்னாக்கா தூய்மையான அப்படின்னு அர்த்தம். அறிவன்னா நமக்கு தெரியும் இல்லையா? சோ தூய்மையான மெய்நிலையை மெய் அறிவை உணர்ந்த ஆசானின் துணை கொண்டு ஆசானின் மூலமாக அகநோக்கு பயிற்சியால் மட்டுமே நாம இறைவனை உணர முடியும். இந்த புத்தகத்துக்கு பின்னாடி மகரிஷியோட புத்தகத்துக்கு பின்னாடியே வந்து திருவள்ளுவரை பத்தி சொல்லும் பொழுதே அதுல இந்த கருத்தை வந்து அவங்க பதிவிட்டு இருக்காங்க. சோ இந்த இரண்டாவது குறள் வந்து இறைக்கும் உயிருக்கும் இடையே இருக்கிற தொடர்பு அந்த அறிவினால் அப்படிங்கிறத எப்படி கொண்டு வராங்க அப்படிங்கறதா இந்த குறள்ல நாம பார்க்கணும். இதுல இன்னும் நாம குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம என்ன படிச்சாலும் அது வெறும் ஏட்டுக்கல்வியாக மட்டும்தான் இருக்கும். ஏட்டு சுரக்காய் கறிக்குற உதவாது இல்லையா? அப்போ அதை தாண்டி மெய்ப்பொருளை இந்த இறைநிலையை உணர்வதற்கு நல்ல தூய மெய் நிலையை உணர்ந்த ஆசானின் துணை நமக்கு வேணும். அப்ப அந்த துணையோடு நாம் நோக்கு பயிற்சிக்குள்ள போகும்போது மட்டுமே இந்த அறிவின் நிலையை வந்து நாம உணர முடியும் அப்படிங்கிறதுதான். இல்லைன்னா இந்த படிச்ச படிப்புக்கு வந்து பயனில்லை. இந்த நிலைக்கு போகணும்னா நாம வந்து வாலறிவன் துணை கொண்டுதான் போகணும் அப்படின்னு சொல்றாங்க. சோ மூன்றாவது குறள் அடுத்து நம்ம பார்க்க போறோம். மூன்றாவது குறள்ல குறள் வந்துட்டு மலர் மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். இந்த குறளுக்கு விளக்கம் வந்து பொதுவா என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, ரொம்ப அப்படியே அந்த வார்த்தைகளுக்கு அப்படியே மேலோட்டமான பொருள். மலரின் மேல் நடந்தானது மாட்சிமைப்பட்ட திருவடியை சேர்ந்தவர்க்கே நிலத்தின் மேல் நெடுங்காலம் வாழ்வர் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது பூமேல் சென்றவரது மாட்சிமைப்பட்ட அடிகளை சேர்ந்தவர், அந்த அடிகளை வணங்கியவர் நில உலகின்கள் நீண்ட காலம் வாழ்வார் அப்படின்னு சொல்லிட்டு
அதுல கல்யாண சுந்தரம் திருவிக்கா அவர்கள் கொஞ்சம் வேறுபடுறாரு. நெஞ்ச தாமரையில் எழுந்தருளிய பெருமை பொருந்திய திருவடியை அடைந்தவர் நீளத்தின் மீது நெடுங்காலம் வாழ்வர் அப்படின்னு சொல்லிட்டு பாவாணர் என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னாக்கா, அடியாரின் உள்ள தாமரை மலரில் அப்படி நினைச்ச உடனே சடானா வந்து உட்கார்ற அந்த இறைவனின் மாட்சிமைப்பட்ட அடிகளை வந்துட்டு சரணடைந்தவர் வந்து மேலான நிலையை வந்து அடைய முடியும். நிலமிசை இந்த நிலத்தின்கண் நீண்ட நாள் வாழ்வர் அப்படின்னாக்கா அவங்க பேர் வந்து ரொம்ப நாள் நிலைத்திருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க, நாம நெடுங்காலம் வாழறது அப்படின்னாக்கா இந்த இந்த உடலால் நெடுங்காலம் வாழறது வந்து வாழ்க்கை ஆகாது. நம்முடைய இந்த பூத உடல் மறைவிற்கு பின்பும் நம்ம வாழ்ந்த வாழ்க்கை நாம சரியா வாழ்ந்திருந்தோம்னா அது அதை பற்றி கடைசி நபர் யார் பேசுகிறார்களோ அதுவரை நாம வாழறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அப்படி பார்க்கும்போதுட்டு மகான்கள், யோகிகள் எல்லாருமே வந்துட்டு நெடுங்காலம் வாழ்வதற்கு காரணம் அவங்களோட பேர் வந்து இந்த புவியில இந்த பூவுலகில நெடுங்காலம் வாழ்வதற்கு காரணம் வந்துட்டு அவங்க வந்துட்டு இறைநிலையை உணர்ந்து அதுல வந்து அவங்க சரண்டர் ஆனதுதான். அவங்க சரணடைஞ்சதுனாலதான் வந்துட்டு அவங்கள பத்தின நெடுங்காலம் இந்த உலகம் வந்து பேசிக்கிட்டே இருக்கும் இல்லையா. சோ இப்படி வந்துட்டு இந்த மாதிரி கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம அருட்தந்தையோட மீனிங்க்கு என்ன பொருள் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தாக்கா ரொம்ப ஆழமா சொல்லியிருக்காங்க. அந்த மலர் மிசை அப்படிங்கிறதுக்கு இவ்வளவு ஆழமா பொருள் சொல்ல முடியுமா அப்படிங்கிறது உண்மையிலேயே அந்த ஐயாவோட புத்தகம் வாசிக்கும் பொழுது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. 3வது குறள்ல மகர்ஷி வந்துட்டு பேரியக்க மண்டலத்தை வள்ளுவ பெருந்தகை விளக்குவதா சொல்றாங்க. இரு பாற்றலானது இயக்க விரைவாக விண்ணாகி விண்ணின் திரட்சியானது காற்றாகி காற்று அழுத்த காற்றாகி வெப்பமாகவும் வெப்ப காற்றானது நீராகவும் நீரிலிருந்து நிலமாகவும் நிலத்திலிருந்து இந்த ஐம்பூதங்களில் இருந்து ஒவ்வொரு உயிர்களும் தோன்றி ஓரறிவு தாவரத்திலிருந்து 5 அறிவு விலங்கினம் வரை 6வது அறிவாகிய மனிதம் வரை மலர்ந்து இந்த பேரியக்க மண்டலமாக விரிந்து பறந்து விரைந்திருக்கின்ற இந்த பேரியக்க மண்டலத்தை சொல்றாங்க. அந்த மலர்ச்சி அப்படிங்கிற அந்த மலர் அப்படிங்கிற வார்த்தைக்கு அவங்க இவ்வளவு தூரம் விளக்கம் சொல்றாங்க. அதுக்கும் தாண்டி இந்த ஐம்பூதங்கள் நாம எப்படி உணர்கிறோம்? அழுத்தம், ஒலி, ஒளி, சுவை, மனம் அப்படிங்கிற 5ஆ வந்து இதை நாம் மனம் என்கிற 6வது புலனால் நாம உணர்றோம் இல்லையா. அதாவது 6வது மனம் அப்படிங்கிற கருவியை வைத்துதான் இந்த 5ஐயும் நாம கருவிகள் இருந்தாலும் உணர வைப்பது மனம். சோ இந்த மனமாக மலர்ந்துள்ளது அப்படின்னு சொல்லிட்டு மகர்ஷி சொல்றாங்க. இதுல இவ்வாறு மலர்ந்த இந்த இறை நிலையின் பேராதார பரம்பொருளின் பெருமையை அறிவால் உணர்ந்து நிற்கும் திறன் பெற்றோர் உலகில் நெடுங்காலம் வாழ்வர் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த அறிவை சொல்றதுக்கு அந்த மலர்ச்சிங்கிறதுக்கு இவ்வளவு பெரிய விளக்கம் வந்து மகரிஷி கொடுத்திருக்காங்க. சோ இருப்பாற்றல், உயிராற்றல், பேரியக்க மண்டலம் இந்த 3 நிலைகளை தெளிவாக உணர்ந்தோர் மட்டுமே மனம், மொழி, மெய் செயல்கள்ல தூய்மை பெறுவார். அப்படி அந்த தூய்மை பெற்றவர் மட்டுமே அவர்களுடைய வாழ்வு மக்களுக்கு வழிகாட்டுகின்ற ஒரு வாழ்வாக அமையும். அவர்களை உலகத்தால் போற்றப்பட்டும் பின்பற்றப்பட்டும் நெடுநாட்கள் இந்த உலகத்தில் சமுதாயத்தில் நீடித்து வாழ்வர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இததான் வந்து இந்த நிலமிசை நீடு வாழ்வார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நிலமிசை நீடு வாழணும் அப்படின்னாக்கா அதற்கான ஒரு ஸ்டாண்டர்டா அவங்க எதை கொண்டு வைக்கிறாங்க பாருங்க. இந்த அளவுக்கு அந்த ஸ்டாண்டர்ட் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. சோ நிலமிசை நீடு வாழ்வார் அப்படிங்கிறத வெறுமனே வந்து கடவுளின் திருவடியை போய் சரணடைந்து வெறுமனே வந்து ஒரு பக்தியில் மட்டும் அல்லாமல் அவர்களுடைய செயல் மாற்றம், நம்ம நன்மணியை அடிக்கடி சொல்லுவாங்க, நம்ம செயல் மாறி அந்த செயல் மாற்றத்தினால் நாம வந்து உலகுக்கு
நன்மை செய்கிற ஒரு சூழல் வந்தால் மட்டும்தான் நாம மகர்ஷியோட வேதாத்திரியத்தை நாம செயலுக்கு கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்படி ஒரு ஒரு செயல் திறம் தான் இங்க நிலமிசை நீடு வாழ்வதற்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு மகர்ஷி சொல்றாங்க. இதுல ரொம்ப அழகா ஃபைனல் டச் மாதிரி சொல்ற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, வாழ்வாங்கு வாழ்வதற்கு மனிதர் வாழ்வாங்கு வாழ்வதற்கு மெய்யுணர்வு, உயிர் உணர்வு, உணர்ச்சிகளில் ஊடுருவி நிற்கும் மறை பொருள் உணர்வு அப்படின்னு சொல்லிட்டு 3 விஷயம். நத்திங் பட் இறை, உயிர், அறிவு அப்படிங்கிற இந்த 3ம் மறைபொருளாக இருக்கு. இந்த 3 மறைபொருளை நாம உணர்ந்து தெளிதல் அவசியம். அதற்கு 2வது குறள் சொன்ன மாதிரி வெறும் ஏட்டுக்கல்வி உதவாது. வாழ்க்கை கல்வி, இயற்கை கல்வி, ஒழுக்க பழக்க கல்வி அப்படின்னு சொல்லிட்டு மகர்ஷி சொன்ன கல்வி நமக்கு ரொம்ப அவசியம். அப்படிப்பட்ட ஒரு கல்வியை கற்று அந்த அறிவால் அந்த இறைவனை, இறைநிலையை உணர்ந்து தெளிவதற்காக வாழ்வின் விளக்கத்தை, இது மகர்ஷி அழகா சொல்லியிருக்கிற ஸ்டேட்மெண்ட், அதை நான் மாத்தாம அப்படியே சொல்ல விரும்புறேன். வாழ்வின் விளக்கத்தை சிந்தனை ஆற்றல் மிக்க அறிஞர்களுக்கு வழங்க கருணை கொண்ட அவ்வள்ளல் யாரு? வள்ளுவ பிறந்தகை சொல்றாங்க. 3ஐயும் முதல் 3 குறட்பாக்களில் விளக்கியுள்ளார் அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா அந்த மறைப்பொருளை அவங்க சொன்னதை நாம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இன்னும் அந்த புரிஞ்சுக்கிற மாதிரி மகரிஷி விளக்கமா சொல்லியிருக்காங்க. இப்படி ஒரு சிறப்பான ஒரு நாம இதுவரைக்கும் திருவள்ளுவம் சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லி நாம தெரிஞ்சிருப்போமான நிச்சயமா இல்ல. அதற்கு மகரிஷிக்கு நாம பெரிய நன்றி கடன் சொல்லணும். ஏன்னா அந்த ஒரு குறளையும் அவங்க எவ்வளவு ஆழமா சிந்திச்சு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம இன்னும் நம்மளோட சிந்தனையில இதை ஓட விடணும். இந்த ஒரு தெளிவோடு எப்பொழுதும் நாம் வாழ்வில் பயணிக்க எல்லாம் வல்ல இறை அருளும் குருவருளும் நம்மை வழி நடத்தட்டும் என்ற சங்கல்பத்தோடு இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.